மெரினா பே ஒன் நார்த் வட்டாரங்களில் ஓட்டுநர் இல்லா பொது பேருந்து சேவைகள் இரண்டை செயல்படுத்துவதற்கான 8.1 மில்லியன் வெள்ளி ஒப்பந்தத்தை கூட்டமைப்பு ஒன்று வென்றுள்ளது. 2026 பிற்பாதியில் அந்த சேவைகள் செயல்படுத்தப்படும். சிங்கப்பூரின் கடற்கரையோரங்களில் அடுத்த சில பத்தாண்டுகளில் மேலும் துடிப்புடன் கூடிய நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம். உயரும் கடல் மட்டத்திலிருந்து சிங்கப்பூரை தற்காக்க கரையோரத்தில் சுவர்கள், தடுப்புகள், சதுப்பு நில பகுதிகள் முதலியவை அமைக்கப்படவிருப்பதே அதற்கு காரணம். மண்டாய் வனவிலங்கு குழுமத்தின் கீழ் செயல்படும் பூங்காக்களுக்கு செல்வோர் அங்கு நடந்து செல்லும் போது உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருள்கள் உள்ளிட்ட உடைமைகளை அவர்கள் பைக்குள் பத்திரமாக வைத்துக் கொள்வதோடு அரிய வகை குரங்குகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று வனவிலங்கு குழுமம் தெரிவித்தது. பாட்டாளி கட்சி முன்னாள் உறுப்பினர் டாங் லியாங் ஹாங் காலமானார். அவருக்கு வயது 90. 1997 பொதுத் தேர்தலில் செங்சான் குழு தொகுதியில் பாட்டாளி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு டாங் இம்மாதம் 15ஆம் தேதி காலமானார் என தெரியவந்துள்ளது. காசாவுக்கு உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற படகுகளை இஸ்ரேல் இடைமறித்ததை மலேசியா கண்டித்துள்ளது. மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆயுதமில்லா மக்களுக்கு எதிரான சட்டவிரோத நடவடிக்கை அது என்று மலேசியா சாடியது.